பெல்ட் பேண்ட் போடும்போது மட்டும் பெல்ட் போட்டுக்க சொல்லுங்கள். ஹெர்னியா அது குடல் இறக்கத்துக்கு பெல்ட்டுங்கிறது அது டெம்பரரி, அது வந்து ஒரு வைத்தியம் ஆகாது. அது ஏர்லியராக எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதை காலத்தை தாழ்த்தி தாழ்த்தி போய் வயசு ஆகி பிறகு ஒரு எமர்ஜென்சியாக திடீர்னு வந்து குடல் வந்து மாட்டிக்கிடும். குடலும் ஜவ்வும் வந்து ஒரு இருமல் தும்முனாங்க இல்லை முக்குனாங்கன்னா அந்த குடல் கூட கொஞ்சம் அந்த துவாரத்து வழியாக வெளியில் கீழே வந்துட்டு மேலே உள்ள குடலுக்குள்ளே வயிற்றுக்குள்ளே போக முடியாமல் மாட்டிக்கிடும். அப்செக்டட் ஹெர்னியா அது ஸ்ட்ராங்குலேட் ஆகிரும், கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஆகிடும். ரத்த குழாயெல்லாம் ரத்தம் சப்ளை இல்லாமல் எமர்ஜென்சி ஆகிரும். இல்லைனா குடல் அழுகி போகும், பிறகு குடலை கட் பண்ணி திரும்ப மேஜர் ஆப்ரேஷன் ஆகிடும். அதனால் எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு அவங்களுக்கு ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருந்தால் கூட, ஹார்ட் அட்டாக் வந்து இருந்தால் கூட ஒரு 6 மாதம் கழித்து பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி மயக்கம் கொடுத்து மயக்க டாக்டர் வச்சு இதே டாக்டர் ஃபிட்னஸ் வாங்கி பண்ணுவாங்க. தாராளமாக பண்ணிக்கலாம். எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஹெர்னியாவுக்கு ஆப்ரேஷன் மட்டும்தான் வைத்தியம். வேறு மற்ற வைத்தியங்கள் எல்லாம் தேவையில்லாத வைத்தியம். சும்மா நேரத்தை போக்கி அவங்கள கஷ்டப்படுத்தி எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கணும். நீங்கள் காப்பீட்டு திட்டத்தில் பண்ணனா கூட பண்ணிக்கலாம். காப்பீட்டு திட்டம் அந்த கார்டு இருந்தீங்கன்னா நேராக ஐக்கியவனுக்கு போனீங்கன்னா ராஜ மரியாதை கிடைக்கும், அழகாக பண்ணி தருவாங்க. அதனால் ஆப்ரேஷன் அந்த வார்த்தை கேட்டவுடனே பயப்பட வேண்டாம். என்ன 80-75 வயசுலேயே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிலாம் இதயத்திலே ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹெர்னியாலாம் அது ஒரு பொருட்டா? அதெல்லாம் அழகாக பண்ணி தருவாங்க. நீங்கள் தைரியம் சொல்லி அவங்கள ஆப்ரேஷன் பண்ண வைங்க. ஹெர்னியா மைல்டாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குன்னா வெயிட் பண்ணலாம். மறுபடி குடல் இறங்குது மேலே ஏறுது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணணும்.